அனைவருக்கும் வணக்கம். சிறீடேக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து அவங்களுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே சாம்பிள் மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு அதை வந்து ஒரு மண்டபத்துக்கு கொண்டு போகிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் கேட்குறதுக்காக முத்து வந்து அவங்களோட கார்லேருந்து எல்லாத்தையும் இறக்கி வந்து அங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. ஏங்க இங்கே வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மீனா இங்கே வச்சுட்டேன்னே. ஏன் மீனா இதெல்லாம் புதுசாக தெரியுது, அன்றைக்கி நீ ஏற்கனவே கொண்டு வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் நீ எதுவும் ஆர்டர் கேட்டியா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சது வந்து பழசு, இப்போ வந்து வேறு கல்யாண மண்டபத்தில் நான் ஆர்டர் கேட்க போகிறேன், இது வந்து புதுசு, பழசே கொண்டு வந்து நம்ம காமிச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பழசுலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ட்ரெண்ட்டுக்கு ஏற்றப்ப நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. மீனா இப்போ நீ ரொம்ப நல்லா தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்ட மீனா, நல்லா ட்ரெண்ட்டுக்கு ஏற்றப்ப நல்லா மாறிக்கிட்டே இருக்க, பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம அப்போ தான் ஆர்டர் கேட்டு நம்ம வந்து அதை கிடைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிற ஐடியா நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறாங்க. சரி வா உள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது வந்து என்னோட பிஸ்னஸ் சரியா, நான் இதை வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன், நான் இதில் சாதிச்சு காட்டுன்னு நினைக்கிறேன், ஸோ நானே இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இனிமேனா இப்படி சொல்கிறேன்னே. ஐயோ ஏங்க, நான் சும்மா நார்மலாக தான் பேசினேன், நான் வந்து அன்றைக்கி மாதிரி நான் தான் அதிகமாக சம்பாதிச்சேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் திடீர்னு என்னோட சம்பாதிச்சு காட்டணும்னு சொல்லி திருச்சி மதுரை அது வரைக்கும் பெரிய லாங் ட்ராவல்லாம் ஒன்றும் அவசரப்பட்டு போகாதீங்க, நான் நார்மலாக தான் பேசினேன், இது வந்து நான் ஆசைப்பட்டு பண்ணுறது, ஸோ நானே தனிமையில் பார்த்து நானே எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு லட்சியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தாங்க அப்படி சொன்னேன், கொஞ்சமாக ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் சவாரி வரும்ல, நீங்களும் போய் சவாரியை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி அவசரப்பட்டு நான் அதுவே லாங் ட்ராவல் ஏன்டா போகணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், அப்படிலாம் நான் இனிமேல் நான் போக மாட்டேன், கவலைப்படாதே. சரி சரி, நீ வந்து தனிப்பட்ட முறையில் நீயே பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீயே போய் பாரு அப்படிங்கிறாங்க. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரி நீ போயிட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னே. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் சவாரியை பாருங்கண்ணே, அப்புறம் இதெல்லாம் எப்படி திருப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு போவேன்னே. அது ஏன் பாடு, நான் பார்த்துக்கிறேன் சரியா, நான் ஆட்டோவாக அது பிடிச்சி நான் போய்க்கிடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நீ இவங்களை மண்டபத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போய் அந்த திங்ஸ் மாடல் எல்லாத்தையும் காட்டுறாங்க. சார் எந்த ஆர்டர் இருந்தாலும் பண்ணுங்கள், எதுனாலும் சொல்லுங்கள், நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தருவேன், இதுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தில் நான் இதே மாதிரி பண்ணேன், அங்கே பார்த்தவங்க எல்லாருமே ஆகாவோக்கும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஸோ இதெல்லாம் சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதேவும் அந்த மீனாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இன்னொரு லேடி இருந்தாங்கள்ல, அந்த லேடி வர்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன சார் என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கெல்லாம் விடுறப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பொம்மை கடை நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன, குட்டி குட்டி பொம்மை செப்பு சாமானாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் எதுவும் செப்பு கிடையாது, இவங்களும் உங்களை மாதிரி கல்யாணத்தில் மண்டபத்தில் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அது ஆர்டருக்காக சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்கன்னு. என்னம்மா கண்ணு இந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக, நீ என்ன கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளை மாதிரி இப்படி செப்பு சாமானை வச்சு குட்டி குட்டி பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, நீ இந்த மாதிரி சாம்பிள் காமிச்சுன்னா நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஆர்டர் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, இல்லாட்டினா விட போகிறாங்க, இதில் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. என்னம்மா கண்ணு நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற, இந்த பிஸ்னஸில் நீ இப்போ தான் புதுசு, இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸில் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும், ஏன் இருக்கிற இடத்துல யாரும் வந்து ஆர்டர் கேட்கக்கூடாது, யாருக்கும் ஆர்டர் கொடுக்கக்கூடாது, இவங்க எப்படி ஆர்டர் கொடுத்தாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நான் இவங்க மீனாக்கு வந்து கோவம் வருது. நீங்கள் தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வந்து இதில் வந்து போராடுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் இதில் வந்து போராடுறேன், யாரால் என்ன செய்ய முடியுமோ அந்த இதை பெஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு போகிறோம், இதில் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் கூட இருக்கிற 4 பேர், ஏய் நீ என்ன எங்கள் அக்காவே எதிர்த்து பேசுறியே, உன்னை என்ன பண்ண பாரு, இது என்ன பெரிய சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு குப்பை வழியில் தூக்கி போடுறாங்க. ஏய் ஒழுங்கு மரியாதை அதுலேருந்து கையை எடுத்துரு அப்படிங்கிறாங்க. என்ன கொடுற வசதி பேசுனா நாங்கள் பயந்துருவோமா, போமா அப்படின்ட்டு மீனாவை தள்ளி விட்டுட்டு மீனாவோட அந்த டெக்கரேஷன் அந்த செஞ்ச சாம்பிள் எல்லாத்தையுமே பிச்சு போட்டு குப்பாளியில் போட்டுறாங்க. மீனாக்கு அது ரொம்ப பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அந்த குப்பாளிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. என்ன கண்ணு குப்பாளிலேருந்து அதை போய் எடுக்கிற, அதனால் இனிமேல் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கண்ணு, குப்பையில் போட்டுரு அவ்வளோதான் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் போடுறதுக்கு பிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு 4 பேர் தேவைப்பட்டுச்சு, ஆனால் என் வீட்டுக்கார் ஒரு ஆள் இங்கே இருந்தாலே போதும், என் புருஷன் எல்லாத்தையுமே அடித்து உங்களை தேவையில்லாமல் இந்த இதுக்கு எதுவுமே தலையிடாத அளவுக்கு பண்ணிடுவார், ஆனால் அப்படி நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் எதை குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டிங்களோ இந்த குப்பை ஒரு நாளைக்கு கோபுரத்தில் ஒசத்தியாக வரும், இந்த தொழிலில் இந்த ஃபீல்டில் நானும் ஒரு நாளைக்கு என்னோடய அங்கீகாரத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக காட்டுவேன், எனக்குன்னு ஒரு தனி இடத்த நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலாகவே விடுறாங்க. போ இது மாதிரி நாங்கள் யாரையாவது பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே மீனை வந்து கோவப்பட்டு அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்வதியை கட்டுறாங்க. பார்வதி வீட்டில் காலிங் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா விஜயா வா உள்ளே வா அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா டான்ஸ் கிளாஸ் பக்கம் ஆளையே காணோம், ஸ்டூடெண்ட்ஸும் 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 ஸ்டெப்பு போட்டு சொல்லி கொடுத்தேன்னு, நீ பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தேன், பரதநாட்டியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீ தான் இங்கே டெய்லி வந்து கிளாஸ் நடத்துறியா, அதை நானும் பார்க்குறேன்ல, அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டெப்பு போட்டேன், நீ
எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற? தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்க அது மண்டையில் பதிஞ்சிட்டாங்கன்னா, உன்னால் எனக்கு தானே கெட்ட பேர், ஏன் பரதநாட்டிய கிளாஸ் தானே கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் அந்த 4 ஸ்டெப் வச்சு எதனால தான் ஓட்டிகிட்டே இருக்க முடியும். அதனால தான் மாஸ்டர் வர 2 நாள் ஆகும், ஊர் போயிருக்காங்க, 2 நாள் லீவுன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். வேணா பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி வர சொல்லட்டுமா, நீ வந்திருக்கீல அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சரி, பரதநாட்டியம் கிளாஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சு, அதுக்கே நீ வராமல் இருக்கி, அப்படி என்ன வீட்டில் உங்கள் வீட்டில் பிரச்சனை? ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, அப்படி என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க. அது வேறு என்ன, எல்லாம் நான் பார்த்துட்டு வந்த மருமகளால் தானே. யாரை சொல்கிறேன்னு? வேறு யாரை? அந்த மீனா வந்து நான் வந்து என் மருமகளை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன், இப்போ வரைக்கும் எப்பயுமே ஏற்றுக்கிட்டே கிடையாது. அந்த ஸ்ருதியை நான் மருமகளை ஏற்றுக்கிட்டாலுமே அவன் என்னை மாமியாரை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா, திமிராவே இருக்கா. நான் எல்லாம் ரோஹிணியை பற்றி தான் பேசுகிறேன், அவள் நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக, எவ்வளோ வசதியாக அவளை எவ்வளோ இதாக நான் தலையில் தூக்கி வச்சு ஆடினேன். ஆனால் அவள் என்னை இப்படி ஏமாற்றிட்டா தெரியுமா அப்படின்னு. என்ன செஞ்சா அப்படிங்க உனக்கு அதை எல்லாத்தையும் நடந்து முடிஞ்செல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், ரோஹிணி செஞ்சது தப்பு தான், ஆனால் அவள் அதை யாருக்காக செஞ்சா? உன் பிள்ளை மனோஜுக்காக தானே செஞ்சுருக்கா. உன் மேலே மனோஜ் வந்து நீ எந்த மேலே அக்கறை வச்சிருக்கியோ அதை விட அவள் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கா, அப்போ அதுக்காக தான் நீ இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, மனோஜ் மேலே நான் தான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் வந்தவா அவன் வந்து பொண்டாட்டி வந்து பாசமாக இருந்தால் அதில் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்னே. எல்லாருக்கும் அப்படித்தான், அதான் சொல்லியிருக்காங்களே தாய்க்கு பின் தாரம்னு. ஒரு தாயால் தான் ஒரு ஆண் மகன் வந்து இந்த உலகத்துக்கே வர்றான். ஆனால் அந்த தாய் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாரமும் முக்கியம் தானே. அவனுக்கு என்னதான் இருந்தாலும் அவன் மனைவி தானே. இப்போ பாரு, அவன் 27 லட்சத்தை தூக்கிட்டு அந்த ஜீவா கூட ஓடி போனவன். இதே இது ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு எப்படினாலும் மலேசியாலேருந்து வர சொத்து எல்லாமே மனோஜ் தான் வரப்போகுது. ஸோ ரோஹிணிக்காக ஒன்றையே விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு விஜயை கூப்பிட்றாங்க. உள்ளதை தான் நான் விஜயை சொல்கிறேன். என் பையனை பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பின்னாடியே சுற்றி வந்தான், அம்மா நீ என் கூடயே இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அவள் பொண்டாட்டி பின்னாடி என்னை தனியாக விட்டுட்டு அவன் நாட்டி அங்கே போய் கிடக்கியான், என்னை பார்க்க கூட வரமாட்டேங்கிறான். இதே நிலைமை உனக்கு வரும் தானே விஜயா, எல்லாம் ஒரு உலக நடப்பு தானே அப்படின்னு சொல்லி விஜயா அப்படி இப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. எதுனாலும் சரி, ரோஹிணியை நீ அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. இப்படியே நீ ரோஹிணியை வந்து கோவம் காட்டிக்கிட்டு அவளை வந்து கொடுக்கு மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் ஒரு நாளைக்கு உன்னை விட்டுட்டு போயிடுவா, அவன் பின்னாடியேவும் மனோஜும் போயிடுவான். அதனால் நீ எப்படினாலும் பார்த்துக்கோ, சொத்து எப்படினாலும் ரோஹிணி பேர் தான் வரப்போது, அவங்க வீட்டு சொத்து எல்லாமே இருக்கிறல அவள் தான் பணக்கார வீட்டு மருமக. ஸோ நீ அவளை கொஞ்சம் அனுசரித்து அவளுக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இவங்கள தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. அண்ணாமலை உள்ளே வராரு. மீனா கூட்டிகிட்டே வராங்க. வாங்க மாமா, கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க மாமா, நான் உங்களுக்காக காஃபி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காஃபியும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே போல் காஃபி குடிக்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் எங்கே, ரோஹிணி எங்கன்னு எல்லாரையும் கேட்டுருக்காங்க. விஜய் எங்கன்னு. அத்தை வெளியில் போயிருக்காங்க, அநேகமாக அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எங்கன்னா, ரோஹிணி வந்து வந்ததுலே இல்லை மாமா, காலையில் வந்தாங்க, ஆனால் வெளியில் போனவங்க இன்னும் வரலை. சரி, முத்தி சவாரி போயிருப்பார் மாமா அவர் அப்படிங்கிறாங்க. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்க. என்னம்மா, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணியும் அவர் வீட்டுக்காரையும் பேசவே விடலை அத்தை, அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட சாப்பிட்டவங்க கூட எழுப்பி விட்டாங்க. அத்தை செய்கிறது வந்து ரோஹிணியை அவங்களே பிரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது நல்லது இல்லை மாமா, நீங்கள் எப்படினாலும் 2 பேரும் ஒன்றா சேர வச்சு பேச வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், அது ரோஹிணி பண்ண தப்பு தானம்மா அப்படிங்கிறாங்க. தப்பு தான் மாமா, இருந்தாலும் 2 பேரும் மனசை விட்டு பேசினா தானே அவங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே என்ன ஏதுன்னு சொல்லி கண்டறிஞ்சு அடுத்து இதே மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தையுமே நீ காலையில் அவங்க சாப்பிடும்போது சாப்பிட விடலை, அதனால் ரோஹிணி நான் அத்தை சொல்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதேவும் விஜய் இதெல்லாம் வெளியே வாசலேருந்து கேட்டுட்டு வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. என்ன நீ, நான் எல்லா நேரத்தில் என் புருஷன்ட்டு 1க்கு 2 சொல்லி எனக்கு அவருக்கு சண்டை மட்டும் பார்க்குறியா, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ நீ அப்படின்னு சொல்லி விஜய்